வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை எண் 34 சத் சங்கம். கதை சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. சத் சங்கம் என்பதற்கான விளக்கத்தை விஷ்ணுவிடம் கேட்டு நமக்கு தெரிவிப்பதாக நாரத முனி நம்மிடம் தெரிவித்திருந்தார். அவரது வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஒரு வழியாக நாரதர் நாராயண நாராயண என்ற மங்கள ஓசையுடன் நமக்கு காட்சியளித்தார். பக்தா, ஒரு அவசர காரியமாக நான் கைலாயத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது. சத்சங்கம் பற்றிய விளக்கம் இந்த ஒளி பேழையில் உள்ளது. இதை போட்டு பார்த்துக்கொள், நான் பிறகு வருகிறேன் என்றபடியே அந்த ஒளிப்பேழையை நம்மிடம் அளித்துவிட்டு மறைந்து விட்டார். அந்த ஒளிப்பேழையில் நிகழ்வுகள் அனைத்தும் மிக அருமையாக பதிவாகியுள்ளன. வாருங்கள், நாம் அதை கண்டு சத் சங்கம் பற்றி திருமாலின் விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். ஒளிப்பேழை இயங்கத் தொடங்கியது. வைகுண்டம் லட்சுமியின் வாசஸ்தலம். எனவே வைகுண்டமே வைர வைடூரியங்களால் ஜொலித்து கொண்டிருந்தது. எங்கும் தங்கத் தோரணங்கள், நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட மண்டபம், பவழம், முத்து, கோமேதகம், வைரம் போன்றவற்றால் செய்யப்பட்ட தங்க ஆசனங்கள், அந்த ஆசனங்களில் 12 ஆழ்வார்களும் மாமுனிவர்களும் வீற்றிருந்தனர். பெருமாளும் லட்சுமியும் மனதை அள்ளும் வசீகரத்துடன் நடுநாயகமாக அமர்ந்திருந்தனர். மண்டபம் அகில் சந்தன வாசத்தால் நிறைந்திருந்தது. ஓம் நமோ நாராயண என்ற நாராயணனின் புகழ்பாடும் மெல்லிய ஓசை இசை வடியில் எங்கும் வியாபித்திருந்தது. இத்தகைய இனிமையான சூழலில் நாராயண நாராயண என்று குரல் கொடுத்தவாறு நாரதர் அங்கு வந்து தசாவதார நாயகனையும் லட்சுமி பிராட்டியையும் வணங்கி நின்றார். நாராயணா, அடியனுக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன நாரதா, ஏதேனும் புதிதாக கலகம் செய்ய அடியெடுத்து போடுகிறாயா? இல்லை இல்லை பிரபு, பூலோகவாசிகளுக்கும் ஏன் எனக்குமே சிறு சந்தேகம். சத் சங்கம், இதற்கான விளக்கத்தை பெறவே நான் இப்போது தங்களிடம் வந்துள்ளேன். நாரதா, இதற்குரிய விளக்கத்தை நான் கூறுவதை விட அதோ அந்த இமயமலையிலுள்ள மானச பர்வத்தில் உள்ள அந்த மரத்தில் வசித்து வரும் அந்த அணிலை கேட்டுவிட்டு வா. மறுபடியும் திருமாலையும் லட்சுமியையும் சேவித்துவிட்டு நாரதர் மரத்திற்கு விரைந்தார். அந்த மரத்தில் அமர்ந்திருந்த அந்த அணில் மிக அழகாக இருந்தது. வாலை ஆட்டிக்கொண்டு கண்கள் இங்கும் அங்குமாக அலைவாய ஒரு பழத்தை மிகவும் ரசனையோடு கடித்து கொண்டிருந்தது. அப்படியே துடிப்போடு மரத்தில் ஓடி நின்று பழத்தை மகிழ்வோடு சாப்பிட்டு கொண்டிருந்தது. எதிரில் வந்து நின்ற நாரதனையும் கண்டது. நாரதா, அந்த சுறுசுறுப்பான ஜீவனின் செயல்பாடுகள் நின்று ரசித்த பின், ஓ அழகிய அணிலே, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். சத் சங்கம், இதற்கான விளக்கத்தை அணிக்கு அழைப்பாயா? ஒரு வினாடி நாரதரை பார்த்த அந்த அணில் மறுகணம் சுருண்டு விழுந்து இறந்து விட்டது. தின்று கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறு ஜீவராசியின் அழிவிற்கு என்னை கருவியாக ஆகிவிட்டாயே. எனக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை அளித்து விட்டாயே நாராயணா. உன்னையே சதா காலமும் நினைவில் வைத்திருக்கும் எனக்கு தண்டனையோ பிரபு என்று நாரதர் புலம்பியவாறு அவ்விடத்தை விட்டு அகன்றார். சிறிது காலம் அவர் அந்த வைகுண்டத்தையே எட்டி பார்க்கவில்லை. எத்தனை காலம்தான் நாராயணனை காணாமல் இருக்க முடியும்? மறுபடியும் வைகுண்டத்தில் நாரதர் விஜயம். என்ன நாரதா, விளக்கம் தெரிந்து கொண்டு வர இத்தனை காலமா? சரி புரிந்தது. உனக்கு இன்னும் விளக்கம் கிடைக்கவில்லை. மனம் தளராதே. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே. முயற்சியை கைவிடாதே. அதோ தெரிகிறதே, அந்த காட்டில் வசிக்கும் குரங்கு குட்டியை சென்று பார். அதனிடம் உனக்கு விளக்கம் கிடைக்கலாம். தயங்காதே, செல். சொன்ன பெருமாள் துயில் கொள்ள ஆரம்பித்து விட்டார். அந்த குரங்கு குட்டி ஒரு இடத்தில் நிற்பதாக இல்லை. கிளைக்கு கிளை தாவி வாலினால் கிளையை சுற்றி கொண்டு தொங்கி கர் புர் என்று ஒரே ரகளை. குரங்கிற்கு இலக்கணமாக எல்லா விதமான சேட்டைகளையும் செய்து அந்த பகுதியே கலக்கி கொண்டிருந்தது. நாரதரை கண்டதும் குரங்கு சிறிது அடங்கிற்று. அவரை பார்த்து இழித்தது. ஒரு கும்பிடும் போட்டது. மாருதி வழி வந்தவரே, என்ன என் சந்தேகத்தை எதிர்ப்பாயா என்ன என்பது போல் பார்த்தது அந்த குட்டி. சத் சங்கம், இதற்கான விளக்கத்தை உன்னால் கூற இயலுமா? அவ்வளவுதான். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த குரங்கு குட்டியும் ஒரு பல்ட்டி அடித்து உடனே உயிரையும் விட்டுவிட்டது. நாரதருக்கு மயக்கமே வந்துவிட்டது. நம்மால் 2 உயிர்கள் வீணாக பலியாகிவிட்டன. நமது பாவக்கணக்கில் பாவங்கள் சேர்ந்து கொண்டு வருகின்றன. நாராயணா, எனக்கு ஏன் இந்த சோதனை?
சத்சங்கம் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் உயிர்கள் பலியாகின்றனவே, அது என்ன அப்படிப்பட்ட பாவப்பட்ட வார்த்தையா? ஸ்ரீமன் நாராயணன் தன் முன் வந்து நின்ற நாரதரை பார்த்து புன்னகை பூத்தார். பகவானே, எனது மனம் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. என்னால் 2 உயிர்கள் பலியாகிவிட்டன. இந்த சோதனை போதும் நாராயணா. விளக்கம் பெற வேண்டாமா? ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை முடிப்பதுதான் அழகு. இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யேன். நாரதர் மௌனமாக நின்றார். மேற்கொண்டு இதில் ஈடுபட அவரது மனம் ஒப்பவில்லை. நாரதா, இந்த முறை உன் முயற்சியில் நீ வெற்றி அடையக்கூடும். அந்த குப்த வம்சத்து மன்னனுக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை என்ற குறை. அவன் செய்த தவம், யாகங்கள், வேண்டுதல்கள், தான தர்மங்களின் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அவனது மனைவி ஒரு ஆண் மகவை ஈன்றெடுக்க இருக்கிறாள். நீ சற்றும் தாமதிக்காமல் அங்கு சென்று அந்த சிசு ஜனித்ததும் அதனிடம் கேள், உனக்கு உரிய பதில் கிடைக்கும். இதை கேட்ட நாரதரின் உடல் நடுநடுங்கியது. ஏற்கனவே 2 உயிர்கள் பலியாகிவிட்டன. இப்போது தவமிருந்து பிறக்க இருக்கும் அந்த அரசகுமாரனின் உயிர் போகும் தான் காரணமாகுதோ? வேண்டாம் பிரபு, வேண்டாம். இந்த விஷப்பரீட்சை என்னை விட்டுடுங்க. நானாக உன்னை அழைக்கவில்லை. நீயா வந்தா எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். தைரியமாய் சென்று வா. நடப்பது எல்லாம் நாராயணன் செயல்தானே என்ற எண்ணத்தில் இறுதி முயற்சிக்காக இதை செய்யலாம் என்று முடிவெடுத்த நாரதர் அங்கு செல்லவும் குழந்தை பிறக்கவும் சரியாக இருந்தது. நாரதர் வாய் திறந்து பேசுவதற்கு முன்னரே அப்போதுதான் இப்பூவுலகில் ஜனித்த அந்த சிசு நாரதரை கண்டு புன்னகை பூத்து நமஸ்கரிக்கவும் செய்தது. சத்புருஷரே, வாருங்கள். என்னை இதற்கு முன்னால் 2 முறை சந்தித்து சத்சங்கத்திற்கான விளக்கத்தை கேட்டீர்கள். முதலில் அறிவின் முதல் நிலையில் பணிவாக அணிலாக ஜென்மம் எடுத்து நான் தங்களது அறிமுகத்தாலேயே அந்த அற்ப ஜென்மத்தை முடித்து 5 அறிவு படைத்த குரங்காய் பிறந்தேன். மீண்டும் தங்களது தரிசனம், அதன் பயனாக இந்த பிறவியையும் முடித்து தற்போது புகழ்மிக்க குப்த வம்சத்தில் இளவரசனாக பிறவி எடுத்துள்ளேன். இப்போதும் எல்லா வகையிலும் மேலான உயர் குணங்களை கொண்ட தங்களது அருமையான அருகாமையால் நான் சந்திரகுப்தன் என்று சரித்திரத்தில் என்றென்றும் இடம்பெறக்கூடிய மாமன்னனாக திகழப் போகிறேன். சத்சங்கம் என்று அழைக்கப்படுகின்ற தங்களை போன்ற உயர் குணங்களை உடைய போது நட்பே இதற்கு காரணம். பேசி முடித்ததும் குழந்தை உலக வழக்கப்படி பிறந்த குழந்தையின் குணம் கொண்டு அழ ஆரம்பித்தது. சத்சங்கம், ஆம், அது நல்ல உள்ளம் கொண்ட உயர் குணங்களை உடைய அவர்களது சேர்க்கைதான். இதுபோன்ற நற்குணங்கள் கொண்டோரை மற்றும் நண்பர்களாக்கிக் கொள்வோம். நாமும் அதற்கேற்ப இருந்து எல்லாருக்கும் நன்மைகளையே செய்து வாழ்வில் முன்னேறுவோம். சரித்திரத்திலும் இடம் பிடிப்போம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள். கதைகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.